ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவசரமான ஆசிரியர் வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க. ஸோ அது என்னன்னு தானே கேட்குறீங்க? அந்த ஸ்கூல்ல பொறுத்தவரைக்கும் துடிப்பான, தகுதியான, அனுபவம் உள்ள ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க. அதே மாரி டெட் எக்ஸாம், எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்ல. நீங்க அப்ளை கூட பண்ண வேண்டாம். உங்களுடைய ரெஸ்யூம ஒரே ஒரு பட்டன் தட்டுங்க எங்களுக்கு வரட்டும். நாங்க பார்த்துட்டு உங்கள வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு கூப்பிடுறோம். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, திங்கள் முதல் வெள்ளி வரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெறுது. நீங்க டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாள் கலந்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு விதிகள் படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை எல்லாம் இருக்கும். அரசு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் குடுக்குது, எல்லா பெனிஃபிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா குடுத்து வச்சிருக்கணும். ஸோ அதுல என்னென்ன சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. கேஜி டீச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ என்னங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்றேன். இது மாரி ஆசிரியர் சம்மந்தமான வேலைவாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இதுல பாருங்க, நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் 2026க்காக தேவைப்படும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க வேலை வாய்ப்பு அறிவிப்பு. துடிப்பான, தகுதியான, அனுபவமுள்ள ஆசிரியர்களிடம் இருந்து கீழ்கண்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கீழே பாருங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க. இந்த 4 சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியல், வேதியியல், உயிரியல், ஆங்கிலம். 4 சப்ஜெக்ட் குடுத்துருக்காங்க. இந்த 4க்கும் வந்து பாத்தீங்களா, இந்த சப்ஜெக்ட்ல நீங்க படிச்சிருக்கணும். பிஎட் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க பிஎட் படிச்சிருக்கணும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கேஜி டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்க. கேஜி தொடக்கப்பள்ளி ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. கீழ வந்து பாருங்க குடுத்துருக்காங்க. முதுகலை ஆசிரியர் விண்ணப்பிக்கலாம். அதே மாரி இளங்கலை ஆசிரியர் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பதவிகளுக்கு தொடர்புடைய பட்டம் மற்றும் பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆங்கிலத்தில் சிறந்த தொடர்பு திறன் மற்றும் பாட அறிவு இருக்க வேணும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. தமிழகத்துல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே தமிழ் தான் நாம வந்து பார்த்தீங்கன்னா நிற்போம். ஆங்கிலம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா, இந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க கேட்கக்கூடியது ஆங்கிலத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஆங்கிலத்துக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல தொடர்பு இருக்கணும். கிளாஸ் எடுக்கும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல தான் எடுக்கணும். ஸோ, அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க. அந்த இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா, பாட அறிவு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஸோ, நீங்க இயற்பியலா இருக்கட்டும், வேதியியலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நீங்க இங்கிலீஷ்ல தான் எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ, நீங்க அதுக்கான குவாலிஃபிகேஷன் சொல்லிக் குடுத்துருக்காங்க. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேர்காணல் நடைபெறும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க முறை வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க பாருங்க. ஆர்வம் உள்ளவர்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, உங்களுடைய பயோடேட்டாவை இப்ப ரீசென்ட்டா எடுத்த புகைப்படத்துடன் கீழ்க்கண்ட மின்னஞ்சலுக்கு அனுப்பவும் சொல்லி குடுத்துருக்காங்க. கீழ பாருங்க மெயில் ஐடி குடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க. அந்த உங்களுடைய ரெஸ்யூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. நான் அடிக்கடி சொல்லக்கூடியது அதுதான். உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தயாரிக்கும்போது உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. அத அப்படியே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து மெயில் ஐடிக்கு அனுப்ப சொல்றாங்க. ஸோ எங்க ஸ்கூல்ன்னு பாருங்க. ரோய்ஸ் மேரி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. கல்வி சிறப்பில் உறுதியாக செயல்படும் சிறந்த கல்வி நிறுவனம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எங்க இருக்குதுன்னு பாருங்க. முகவரி நம்பர் 1 ராம் நகர், மகாராஜ நகர் அஞ்சல். திருநெல்வேலி 11 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ திருநெல்வேலியில இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களுடைய வெப்சைட்லாம் குடுத்துருக்காங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல நீங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஆசிரியர் வேலைவாய்ப்பு தற்போது பிரைவேட் ஸ்கூல் தான் வந்துட்டு இருக்குது. அரசு உதவி பெறும் பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ 1, 2 எப்பயாவது வந்து பார்த்தீங்கன்னா வருது. தேர்தல் ஆணையத்தோட அனுமதி பெற்று தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விடணும். அதனால யார்ரா அந்த ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நெறைய தலைமை ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சோசியல் மீடியா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.